கற்றுக்கொள்ளும் ஆர்வமுள்ள உங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். வழக்கம் போல பரபரப்பான இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தாகத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க நேரத்தோட அருமை எங்களுக்கு புரியும். ஆமா, கண்டிப்பா. நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எவ்வித தாமதமும் இல்லாம இன்றைய இந்த ஆழமான அலசலுக்குள்ள நாம நேரடியா போயிடலாம். ஆன்மீகம், யோகம் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம், இல்லனா காட்டுக்கு போய் தவம் பண்றவங்களுக்கானது அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் நம்ம மனசுல இருக்கு. உண்மைதான். அது ஒரு கடுமையான தத்துவ பயிற்சிங்கிற எண்ணம் பரவலாவே எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பேச போற விஷயமும் அதோட நோக்கமும் முற்றிலும் மாறுபட்டது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மிக முக்கியமான மூல ஆதாரம் சேலம் குப்புசாமி ஐயா அவங்களுடைய உரையிலிருந்து எடுக்கப்பட்ட வள்ளலாரின் மேல் 6 ஆதார யோகம் மற்றும் குண்டலினி பத்தின குறிப்புகள். ரொம்பவே நுட்பமான ஆழமான குறிப்புகள் அது. ஆமா, பழங்கால யோக ரகசியங்கள் மனித உடலியல் அப்புறம் மூச்சு பயிற்சிகளோடு எப்படி ஆழமா தொடர்புடையவை அப்படிங்கறத உங்களுக்கு எளிமையாவும் அறிவியல் பூர்வமாவும் புரிய வைக்கிறது இந்த ஆழமான தேடலோட நோக்கம். சரி, இத விரிவா பாப்போம். கண்டிப்பா. இந்த உரையில இருக்கிற நுட்பங்கள் நம்ம உடம்ப பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுது. ஆமா, குண்டலினி சக்கரங்கள் அப்படின்னாலே பலருக்கும் ஒரு விதமான மாயாஜால பிம்பம் தான் கண்முன் வருது. பக்தி மார்க்கத்துக்கும் யோக மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த கருத்துக்கள் ரொம்ப தெளிவா தொட்டு காட்டுது இல்லையா? இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றா, இந்த யோக கோட்பாடுகள் எந்த இடத்துலயும் தங்கள ஒரு மாயாஜால வித்யா காட்டிக்கொள்ளவே இல்ல. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன் உணர்வுகளை, அன்பை தனக்கு வெளியே இருக்கிற ஒரு சக்தியை நோக்கி செலுத்துவது. அது ஒரு வெளிநோக்கிய பயணம். அதாவது பிரபஞ்சத்தையோ அல்லது இறைவனையோ நோக்கி செலுத்துவது அப்படின்னு வச்சுக்கலாமா? சரியா சொன்னீங்க. ஆனா யோக மார்க்கம் என்பது முற்றிலும் தனக்குள் நடக்கும் ஒரு உள்நோக்கிய தேடல். குண்டலினி சக்திங்கிறது எங்கோ வெளியிலிருந்து நமக்குள் வர்ற ஒண்ணு கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அடிப்படையான உள்நிலை ஆற்றல் ஓட்டம். ஒரு எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். கட்டாயமா. அந்த ஆற்றலை எப்படி விழிப்படையச் செய்வது, அதை எப்படி முறைப்படுத்துவது அப்படிங்கிறதுதான் யோகம். நமது பிராணன், அதாவது நாம சுவாசிக்கிற மூச்சுக்காற்று, வெறும் நுரையீரலுக்கு சென்று வர்ற ஆக்சிஜன் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு உயிர் சக்தி. இப்ப இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் இதெல்லாம் பத்தி அந்த குறிப்புகள்ல வருது இல்லையா? ஆமாம். அந்த பிராணசக்தி நமது உடலின் அடிப்பகுதியில் உள்ள மூலாதார சக்கரத்தில் தொடங்கி அதுக்கு மேல இருக்கிற சுவாதிஷ்டானம் மற்றும் வயிற்றுப்பகுதியில் உள்ள மணிப்பூரகம் ஆகிய அடிப்படை சக்கரங்களை நோக்கி எப்படி மேல் நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உயிரியல் செயல்முறை. இதை கேட்கும்போது ஏதோ கண்ணுக்கு தெரியாத உலகத்தோட கதை போல இல்லாம நமக்குள் நடக்கும் ஒரு நிஜமான பயணமா தோணுதே. இதை நீங்க புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மாடி வீட்டில் உள்ள தண்ணீர் டேங்கிற்கு மோட்டார் மூலமா தண்ணீரை பம்ப் செய்வது போலவோ, அல்லது ஒரு பெரிய கட்டிடத்தின் மெயின் போர்டிலிருந்து ஒவ்வொரு தளத்திற்கும் மின்சாரம் பாய்வது போலவோ ஈஸியா கற்பனை செஞ்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களின் கவனத்தையும் மூச்சையும் பொறுத்து நமக்குள் இயங்கும் ஒரு அறிவியல் பூர்வமான ஆற்றல் பயணம். ஒரு நிமிஷம், இதை நான் சற்று ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறேன். ஆற்றல் கீழிருந்து மேல் நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது வெறும் ஒரு தத்துவார்த்தமான கற்பனையா, இல்ல நிஜமாகவே நமது நரம்பு மண்டலத்திலும் உடலிலும் ஒரு பிசிக்கல் சென்சேஷன் நிகழ்கிறதா? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இது வெறும் தத்துவார்த்தமான கற்பனை கிடையாது. நமது தண்டுவடத்தின் அடிப்பகுதியிலிருந்து மூளை வரை செல்லும் நரம்பு பின்னல்களை நீங்க கவனிச்சிங்கன்னா, இந்த சக்கரங்கள் சொல்லப்படும் அதே இடங்கள்ல மிக முக்கியமான நரம்பு மையங்கள் இருப்பதை அறிவியல் பூர்வமாகவே பார்க்க முடியும். அப்போ இது நம்ம உடம்போட அனாட்டமி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 100%. நீங்க ஆழமா சுவாசிக்கும் போது உங்கள் உதரவிதானம் விரிவடைந்து சுருங்குவதால் தண்டுவட திரவத்தின் ஓட்டம் தூண்டப்படுகிறது. இந்த தூண்டுதலையே பழங்கால யோகிகள் குண்டலினி மேல் நோக்கி எழுகிறது அப்படின்னு ஒரு குறியீடாக சொன்னாங்க. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா பழங்கால யோகிகள் எதையோ காத்துல எழுதிட்டு போகல அப்படிங்கிறதுக்கு சில குறிப்பிட்ட வார்த்தைகளே மாபெரும் சாட்சியா இருக்கு. எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றீங்க? இந்த மூல குறிப்புகள்ல நான் கவனிச்சேன். ஒரு சாதாரண ஆன்மீக சொற்பொழிவு போல தொடங்கிட்டு திடீர்னு புரோஸ்டேட் சுரப்பி, பீனியல் சுரப்பி அப்படின்னு நவீன அறிவியல் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது மட்டும் இல்லாம இரத்த ஓட்டம், ஹார்ட் அட்டாக் போன்ற உடலியல் பிரச்சனைகள் பத்தின குறிப்புகளும் வருது. இத நான் உங்ககிட்ட கேட்கணும். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முந்தைய சக்கரங்கள் பத்தின கோட்பாட்டுக்கும் இன்றைய நவீன மருத்துவத்தின் சுரப்பிகளுக்கும் அப்படி என்னதான் தொடர்பு இருக்க முடியும்?
இது வெறும் இடமமைப்பை குறிக்கிறதா அல்லது உண்மையிலேயே ஒரு ஆழமான செயல்பாட்டு தொடர்பு இருக்கிறதா? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு இணைச்சு பார்த்தா நமது பழங்கால யோகிகள் நமது உடலை வெறும் சதை மற்றும் எலும்புகளாலான ஒரு கூண்டாக மட்டும் பார்க்கவில்லை அப்படிங்கிறது புரியும். அவங்க அதை ஒரு மிகச்சிறந்த ரசாயன தொழிற்சாலையாக பார்த்திருக்காங்க. ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்க கேட்டது போல இது வெறும் இட அமைப்பு சார்ந்த ஒற்றுமை கிடையாது. இது முற்றிலும் செயல்பாடு சார்ந்தது. யோக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு சக்கரமும் நமது உடலில் உள்ள மிக முக்கியமான நாளமில்லா சுரப்பிகளோடு நேரடியாக தொடர்புடையவை. இந்த சுரப்பிகள்தான் நமது உடலின் ஒட்டுமொத்த ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்துகின்றன. அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு நாம இப்ப சொல்றோமே, அதுவா? ஆமா, அதேதான். உதாரணமா, உடலின் அடிப்பகுதியில் உள்ள மூலாதார சக்கரத்தின் இருப்பிடத்தை இன்றைய நவீன மருத்துவம் குறிப்பிடும் புரோஸ்டேட் சுரப்பி மற்றும் இனப்பெருக்க உறுப்பு சார்ந்த நரம்பு பின்னல்களோடு நாம் ஒப்பிடலாம். ஓஹோ, அப்ப தொண்டை பகுதியில உள்ள விசுத்தி சக்கரம் தைராய்டு சுரப்பியோடு தொடர்புடையதா இருக்குமோ? ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. விசுத்தி சக்கரம் தைராய்டு சுரப்பியோடும் மூளையின் மையப்பகுதியில் உள்ள ஆக்யா மற்றும் சகசிரார சக்கரங்கள் பீனியல் சுரப்பி மற்றும் பிட்யூட்டரி சுரப்பிகளுடனும் தொடர்புடையவை. குண்டலினி சக்தி என்பது இந்த நரம்பு மையங்களை தூண்டி சுரப்பிகளின் ரசாயன வெளியீட்டை சமநிலைப்படுத்தும் ஒரு உயிரியல் தூண்டுதல் அப்படின்னு நாம் இதை புரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய பார்வையையே முற்றிலுமா மாற்றிவிடுது. நான் இவ்வளவு காலமா பழங்கால நூல்களை வெறும் தத்துவ புத்தகங்களாக மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் ஆரம்பகால உயிரியல் மற்றும் மருத்துவ வழிகாட்டிகள் போல தெரியுதே. அதுதான் அந்த மூலத்தோட மிகப்பெரிய பலம். அப்படியானால் இந்த சக்கரங்களை தூண்டுவதன் மூலம் ஹார்ட் அட்டாக் போன்ற நவீன கால பிரச்சனைகளை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு இந்த சிந்தனை விளக்குதா? மிக நுட்பமான தொடர்பு இது. ஒரு மனிதன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும்போது அவனது உடலின் கீழ்ச்சக்கரங்கள், அதாவது அட்ரினல் சுரப்பிகள், அதிகமாக வேலை செய்து கார்டிசால் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை இரத்தத்தில் கலக்கின்றன. இதனால பிளட் பிரஷர் உடனடியாக அதிகரிக்குமா? ஆமாம், இரத்த அழுத்தம் உடனடியாக அதிகரிக்கும். இதயம் தேவையில்லாமல் வேகமாக துடித்து அதிகப்படியான அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. இதுதான் நாளடைவில் மாரடைப்பிற்கு வழிவகுக்குது. அப்போ இதை யோக பயிற்சிகள் மூலமா எப்படி சரி செய்ய முடியும்? ஒரு நபர் தன்னுடைய மூச்சை கட்டுப்படுத்தி பிராணவாயுவை முறையாக உடலுக்குள் செலுத்தும்போது அது நேரடியாக வேக சரம்பை தூண்டுகிறது. இந்த நரம்பு தூண்டப்பட்டவுடன் உங்கள் நரம்பு மண்டலம் தானாகவே அமைதி நிலைக்கு, அதாவது பாராசிம்பத்தட்டிக் ஸ்டேட்டுக்கு மாறுகிறது. இருதயத்தின் துடிப்பு சீராகிறது. வாவ், இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கே. ஆமா. ஆக இந்த யோக பயிற்சிகள் சக்கரங்களை தூண்டுவது அப்படிங்கிறது இரத்த அழுத்தம், இதயத்தின் ஆரோக்கியம் போன்ற அடிப்படை உடலியல் செயல்பாடுகளை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான அப்ளைடு பயாலஜி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, கீழ்ச்சக்கரங்கள் உடலின் அடிப்படை இயக்கங்களையும் இரத்த அழுத்தத்தையும் கவனிச்சுக்குது அப்படிங்கிறது புரியுது. அப்படியே இந்த ஆற்றல் மேல் நோக்கி போகும்போது மூளையில என்ன நடக்கிறது? அது ஒரு முற்றிலும் வேறொரு பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உரையில நான் கவனிச்ச மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் புருவ மத்தி பத்தின குறிப்பு. தியானம் என்றாலே கண்களை மூடிக்கொண்டு 2 புருவங்களுக்கு இடைப்பட்ட அந்த இடத்தை, அதாவது ஆக்ஞா சக்கரத்தை கவனிக்க சொல்றாங்களே, அந்த புள்ளியில் அப்படி என்னதான் பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? புருவமத்தி அல்லது ஆக்ஞா சக்கரம் யோக பயணத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. கீழே இருந்து மேல் நோக்கி பயணிக்கும் அந்த பிராணசக்தி இந்த இடத்துல தான் ஒரு முழுமையான சமநிலையை அடையுது. இங்கு மிக அழகா ஒரு தத்துவம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுதான் அர்த்த நாரீஸ்வரர் தத்துவம். அர்த்த நாரீஸ்வரர் அப்படின்னா பாதி ஆண் பாதி பெண் உருவம். அந்த புராண கதை தானே? நீங்க இதை கேட்ட உடனே ஏதோ ஒரு புராண கதையை பத்தின குறிப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் மற்றும் நரம்பியல் உண்மை இருக்கிறது. நரம்பியல் உண்மை இருக்கா? அது என்னது? அர்த்த நாரீஸ்வரர் என்பது நமக்குள் சரிபாதையாக இருக்கும் ஆண் மற்றும் பெண் ஆற்றல்களின், அதாவது சிவன் சக்தி சமநிலையை குறிக்கிறது. நவீன அறிவியல் படி சொன்னால் நமது மூளையின் இடது மற்றும் வலது அரைக்கோளங்களின் சமநிலை. அதாவது லெஃப்ட் பிரெயின் மற்றும் ரைட் பிரெயின். சரியா சொன்னீங்க. நமது இடது மூளை தர்க்க ரீதியானது, பகுப்பாய்வு செய்வது. லாஜிக்கல் பிரெயின். ஆமா. வலது மூளை உணர்வுபூர்வமானது, கற்பனை திறன் மிக்கது. நமது நாடி அமைப்பில் இடது நாடியான இடா மற்றும் வலது நாடியான பிங்களா ஆகிய இரண்டும் ஒன்று சேரும் மையப்புள்ளியே இந்த ஆக்ஞா சக்கரம். ஓ, அப்படியானால் சிவன் சக்தி தத்துவம் என்பது வெறும் கடவுள் வழிபாடு மட்டுமல்ல, அது மூளையின் 2 பக்கங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு மிக சிறந்த குறியீடு. இது எனக்கு புதிதாக இருக்கிறது.
அது மட்டுமல்லாம இது ஒரு ஆழமான விழிப்புணர்வு நிலையை உருவாக்குது. சரி, இதே இடத்துல நாதம், விந்து என்ற வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் பொதுவாக இந்த வார்த்தைகளை ஆன்மீக பாடல்கள்ல கேட்டிருக்கேன். இவை வெறும் ஒளியையும் குறிக்கும் கவித்துவமான வார்த்தைகளா, அல்லது இதற்கும் மூளைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக இது வெறும் கவிதை அல்ல. இதை நீங்கள் எந்த ஒரு தத்துவ குழப்பமின்றி எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி ஒரு உதாரணத்தை வச்சுக்குவோம். சொல்லுங்க, கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்கள் கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் ஒரே நேரத்தில் 100 பிரவுசர் டேப்களை ஓபன் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்போது CPU அதிகப்படியாக வேலை செய்து கம்ப்யூட்டரின் கூலிங் ஃபேன் பெரும் சத்தத்தோடு சுழலும் அல்லவா? ஆமாம், சிஸ்டம் ஹேங் ஆகும் நிலைக்கு செல்லும். நமது சாதாரண மனநிலையும் இதுபோலதான். எந்நேரமும் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள், கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நாதம் என்பது ஒலி அல்லது அதிர்வு. விந்து என்பது ஒலி அல்லது ஒருமுகப்படுத்தப்பட்ட புள்ளி. இதை எப்படி அந்த பிரவுசர் டேப் உதாரணத்தோட இணைக்கிறது? குண்டலினி சக்தி புருவ மத்தியை அடையும் பொழுது நீங்கள் அந்த 99 பிரவுசர் டேப்களையும் ஒவ்வொன்றாக க்ளோஸ் செய்கிறீர்கள். இப்போது அந்த இரைச்சல் அடங்கி ஒரு சீரான ஆழமான உள்நிலை அதிர்வை, அதாவது நாதத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். அப்போ அந்த ஒற்றை டேப் தான் விந்துவா? சரியா சொன்னீங்க. அதே சமயம் உங்கள் ஒட்டுமொத்த ப்ராசஸிங் பவரும் சிதறாமல் ஒரே ஒரு டேபிள் விந்துவாக லேசர் போல குவிந்து நிலைத்திருக்கிறது. இந்த ஒலியும் அதாவது நாதமும் விந்துவும் ஒன்று சேரும் அந்த சேர்க்கைதான் உங்களை உங்களின் உச்சக்கட்ட விழிப்புணர்வுக்கு கொண்டு செல்கிறது. 100 பிரவுசர் டேபுகள் என்ற அந்த உதாரணம் மிகச்சரியாக புரிந்தது. உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால், பெரும்பாலான நேரங்களில் என்னுடைய மூளை கிராஷ் ஆக போகும் ஒரு பிரவுசர் போலதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த நிலைமைதான். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த குண்டலினி, மூளையின் சமநிலை, புருவ மத்தி எல்லாமே கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆனா சாதாரண வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதன் இதை எப்படி நடைமுறையில் சாத்தியப்படுத்துவது? இந்த கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணுதான். இதை நாமே யூடியூப் பார்த்து சுயமாக முயற்சிக்கலாமா, அல்லது இந்த உரை வேறு ஏதேனும் வழிமுறைகளை முன்வைக்கிறதா? குறிப்பா குருவின் பங்கு இங்கு என்ன? இது மிக முக்கியமான நடைமுறை கேள்வி. இதை சுயமாக முயற்சிப்பது சில நேரங்களில் ஆபத்தானதாக அமையலாம் என்று யோக சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. ஆபத்தானதா? என்ன சொல்றீங்க? ஆமாம், ஒரு அடர்ந்த, இதுவரை நீங்கள் சென்றிராத ஒரு காட்டிற்குள் பயணம் செய்கிறீர்கள் என்று வச்சுக்குவோம். உங்களிடம் எவ்வளவுதான் வரைபடங்கள் இருந்தாலும் அந்த பாதையை நன்கு அறிந்த ஒரு வழிகாட்டி உங்களுடன் இருப்பதுதான் பாதுகாப்பானது. ஓ, அத போலதான் இந்த உள்நிலை பயணத்திற்கும் ஒரு குரு தேவையோ? நிச்சயமா. குரு என்பவர் உங்களுக்கு வெறும் தகவல்களை கொடுப்பவர் அல்ல. உங்களின் ஆற்றல் தவறான பாதையில் சென்று உங்களின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு விடாமல் பாதுகாக்கும் ஒரு அரண், ஒரு சேஃப்டி நெட் அப்படின்னு சொல்லலாம். சரி, குரு கிடைச்சு விட்டார். அடுத்து என்ன செய்வது? உரை மீண்டும் ஒரு அடிப்படையான விஷயத்திற்கு திரும்புகிறது. அதுதான் சுவாசம், மூச்சு பயிற்சி. மீண்டும் அந்த மூச்சுக்கே வர்றோமா? எல்லாமே இந்த மூச்சில் தான் அடங்கியிருக்கா? ஆனா மனதை கட்டுப்படுத்துவது என்பது அத்தனை எளிதான காரியம் இல்லையே. நீங்க சொல்றது முற்றிலும் இயல்பான ஒண்ணுதான். எனக்கு தியானம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனா கண்களை மூடி உட்கார்ந்தா என் மனம் ஒரு சாதாரண குரங்கு போல அல்ல, காஃபி குடித்த குரங்கு போல அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருக்கிறதே. இதை எப்படி சமாளிப்பது? மனதை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு நேரடியாக அதனுடன் மல்யுத்தம் செய்வது என்பது முடியாத காரியம். காஃபி குடித்த குரங்கை உங்களால் பிடித்து கட்டி போட முடியாது. அப்போ எப்படித்தான் மனதை அடக்கிறது? அதனாலதான் பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோக குறிப்புகள் இங்கே மிக ஆழமாக பேசப்படுகின்றன. பதஞ்சலி முனிவர் மனதை நேரடியாக கட்டுப்படுத்தச் சொல்லவில்லை. மாறாக மூச்சை கட்டுப்படுத்துவதை, அதாவது பிராணாயாமத்தை மிக முக்கியமாக கூறுகிறார். மூச்சை கட்டுப்படுத்தினா மனம் அடங்கிடுமா? உங்களின் மனம் ஒரு காட்டுக்குப்பிழி என்றால் மூச்சு என்பது அதன் கடிவாளம். நீங்கள் மூச்சை கவனித்து அதை மெதுவாகவும் சீராகவும் உள்ளிழுத்து வெளிவிடும்போது உயிரியல் ரீதியாக உங்கள் இதயத் துடிப்பு குறைகிறது. இதயத் துடிப்பு குறைந்தால் மூளையில் என்ன மாற்றம் ஏற்படும்? இதயத் துடிப்பு குறையும் போது மூளை அலைகள் பீட்டா நிலையில் இருந்து ஆல்ஃபா அல்லது தீட்டா நிலைக்கு மாறுகின்றன. மூளை அமைதியானவுடன் அந்த பிராணன் மெதுவாக தண்டுவடம் வழியாக மேல் நோக்கி நகருகிறது. அதாவது நாம் மூச்சை ஆழமாக்கும்போது உடல் ரீதியாக ஒரு அமைதி நிலை உருவாகி அதுவே மனதை அமைதிப்படுத்துகிறது இல்லையா? சரி, இந்த மூச்சுப் பயிற்சி முடிவில் எங்கே சென்று முடிகிறது? இந்த பயணத்தின் இறுதி இலக்காக மூலக்குறிப்புகள் காட்டுவது பிரம்மரந்திரம் எனப்படும் தலையின் உச்சி பகுதியை.
இதை சகஸ்ராரம் அல்லது 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிஜமாகவே தலையில் உள்ள ஏதோ ஒரு துவாரமோ அல்லது ஓட்டையோ தானா? இல்ல, இது தலையில் உள்ள ஏதோ ஒரு துவாரம் கிடையாது. பிரம்மரந்திரம் என்பது மூளையின் நரம்பியல் தொடர்புகள் அனைத்தும் உச்சக்கட்ட விழிப்புணர்வை அடையும் ஒரு நிலை. நியூட்ரல் கோஹெரன்ஸ் அப்படின்னு அறிவியல்ல சொல்லுவாங்க. அப்போ இந்த பீனியல் சுரப்பி முழுமையா தூண்டப்படுமா? ஆமாம், உங்களின் பீனியல் சுரப்பி முழுமையாக தூண்டப்பட்டு உங்களின் நரம்பு மண்டலம் முழுவதும் ஒரு சீரான ஆற்றல் ஓட்டம் பரவும்போது அந்த 1000 இதழ் தாமரை மலர்வதாக யோகிகள் உருவகப்படுத்தினாங்க. கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. அந்த உச்சக்கட்டத்தை அடைவது என்பது ஏதோ கற்பனை உலகைச் சேர்ந்த விஷயம் அல்ல. சரியான குருவின் வழிகாட்டுதலோடும் முறையான மூச்சு பயிற்சியோடும் பொறுமையோடும் யார் ஒருவரும் தன்னுள் உணரக்கூடிய, நரம்பியல் ரீதியாக நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு உண்மை என்ற ஆழமான கருத்தை இந்த அலசல் முன்வைக்குது. பிரம்மரந்திரம், பீனியல் சுரப்பி, நாதம், விந்து, புருவமத்தி, ஒரு சாதாரண மூச்சு பயிற்சிக்குள் இவ்வளவு பெரிய உடலியல் மற்றும் பிரபஞ்ச ரகசியமே அடங்கி இருக்கிறது என்பது சிந்திக்க சிந்திக்க பிரமிப்பா இருக்கு. அதுதான் நம்ம முன்னோர்களோட மிகப்பெரிய அறிவியல் சாதனை. இதை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் காரில் டிராஃபிக்கில் சிக்கியிருந்தாலோ அல்லது ஒரு மிக கடுமையான வேலைப்பழுவின் நடுவில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலோ உங்களுக்கான மிக முக்கியமான செய்தி இதுதான். யோகம் என்பது வெறும் பழங்கால தகவல் அல்ல. அது ஒரு வாழ்வியல் அறிவியல். ஆமாம், உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்ற அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்குள்ளேயே ஒரு பயாலஜிக்கல் ரிலீஸ் வால்வ் இருக்கு. அதுதான் உங்கள் மூச்சு. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு நாளைக்கு வெறும் சில நிமிடங்கள் நீங்கள் கண்களை மூடி உங்களின் மூச்சை கவனித்து புருவ மத்தியில் உங்களின் கவனத்தை குவிப்பது என்பது கூட உங்கள் நரம்பு மண்டலத்தை எப்படி சமநிலைப்படுத்தும் என்பதை உங்களால் இப்போது அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சற்றே ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மூளையின் உள்ளே நடக்கும் விஷயங்களை படம் பிடித்து காட்டும் நவீன MRI ஸ்கேன் போன்ற தொழில்நுட்பங்கள் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமது பழங்கால யோகிகள் ஒரு குறிப்பிட்ட தியான புள்ளிக்கும் பீனியல் போன்ற மிக நுட்பமான மூளைச் சுரபிகளுக்கும் உள்ள தொடர்பை மிக துல்லியமாக வரைபடமாக்கியிருக்கிறார்கள். எந்த ஒரு நவீன கருவியும் இல்லாமலேயே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். வெறும் ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி தங்களது மூச்சை மட்டுமே நம்பி அவர்கள் உடலின் முழு வரைபடத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், சரியான மூச்சு பயிற்சியின் மூலம் விழித்தெழுவதற்காக இன்னும் என்னென்ன பயாலஜிக்கல் சூப்பர் பவர்ஸ் நம் உடலின் DNAவுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனவோ. வாவ், யோசிக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கே தெரியாமல் நமக்குள்ளேயே அப்படி ஒரு மாபெரும் புதையல் மறைந்திருக்கிறது என்றால், அந்த மூச்சை உள்ளிழுத்து அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும் நேரம் இதுவாக கூட இருக்கலாம் அல்லவா? உண்மையிலே நம்மை உறங்க விடாமல் சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்வி இது. உங்களின் அடுத்த மூச்சுக்காற்று உங்களுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் புதையலை திறக்கும் திறவுகோலாக மாறட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் மற்றொரு ஆழமான அலசலோடு நாம் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள். நன்றி.